பிரைஸ்லோர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை வெளிப்படத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவன் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அவைகளை கற்றுக்கொள்வோம். இந்த நாளில் கூட யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. கவனிங்க, ஒரு மனிதனுக்கு ஆக்கினை தீர்ப்பு எப்பொழுது வரும், ஆக்கினை தீர்ப்புக்குள்ளே எப்படி போகிறான் என்பதை நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பரலோகத்துக்கு போவதற்காக தேவன் நம்ம அழைத்திருக்கிறார், பரலோக ராஜ்யத்தை சொந்திருப்பாங்க. ஆனால் அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு எங்கே போகுதுன்னா ஆக்கினை தீர்ப்புக்கு நேரம் நடத்தப்படுறாங்க. ஏன் என்று சொன்னால், ஒளியானது உலகத்துக்கு வந்திருந்தும் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்களாம். எதை விரும்ப வேண்டுமோ அதை விரும்பத்தை விட்டுட்டு எதை விரும்பக்கூடாதோ அதை விரும்பி நிற்கான். இந்த நிகழ்ச்சியை பார்க்க நீங்கள் எதை விரும்பி கொண்டிருக்கீங்க? இங்கே பாருங்க, ஒளியை தான் விரும்புறியா? ஒளியை விரும்பினா உன் வாழ்க்கை பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டிய வாழ்க்கை இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை மாத்திரம் இல்லை, உன் குடும்பம் முழுவதும் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகும். ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் இன்றைக்கு ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார். ஏன் என்று சொன்னால், அவருடைய கிரியைகள் பொல்லாதவையாக இருக்கிறான். இந்த பொல்லாத கிரியைகள் உங்களுக்குள்ளே வராதபடிக்கு, பொல்லாத கிரியைகள் உங்களுக்குள்ளே நடப்பிக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் நீங்கள் முறையிட்டு, என்றே நான் இப்படி அப்படி காரியங்களை செய்யாதபடிக்கு, இப்படி அப்படி காரியங்களை நடக்காதபடிக்கு நீர் எனக்கு உதவி செய்யும், நீர் என்னை நடத்தும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அவர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்கள், இந்த பொல்லாத கிரியைகளை செய்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். நிறைய நேரத்தில் இந்த பொல்லாப்பு நமக்குள்ளே வராதபடிக்கு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். காயன் ஆபேல் 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேர் பாருங்கள், தேவனுக்கு காணிக்கை கொடுக்குற ஒரு விஷயத்தில் ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு காயனுடைய காணிக்கை அங்கே அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொன்ன அவன் பாருங்கள், அவன் பொல்லாதவனாய் மாறுகிறான். அவன் முகநாடி வேறுபடுகிறது, தனக்குள்ள கோபத்தை வர வைத்துக்கொள்ளான். இப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது காரியங்கள் அவங்கள மதித்து இவங்கள மதித்து என்னை மதிக்காமல் விட்டுட்டாங்கன்னா நாம் பொல்லாதவளாய் காணப்படும். அப்போ நம்ம எதை விரும்ப வேண்டியோம்? நாம் ஒளியை விரும்ப வேண்டிய நாம், அன்பை விரும்ப வேண்டிய நாம். இன்றைக்கி ஒளியை காட்டில் நம்ம எதை விரும்ப ஆரம்பிச்சோம் தெரியுமா? இருளை, கோபத்தை, கசப்பை, வெறுப்பை நாம் இன்றைக்கு விரும்பக்கூடியவளாய் மாறிடும். அது நம்மளை அறியாமலே நடக்குது. அதெல்லாம் என்னால் மாற்றிக்கொள்ள முடியாதுங்க. அது பயங்கரமாக எனக்கு ரொம்ப கோபம் வருதுங்க அவங்கெல்லாம் பண்ணது நினச்சா. ஏன்னா அப்படி மாறிடுறோம். நாம் எதை விரும்ப வேண்டும் என்று சொன்னால், வெளிச்சத்தை விரும்ப வேண்டும், இந்த ஒளியை விரும்ப வேண்டும், ஒளியினுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு ட்ரைனிங்குள்ளே வரணும். கர்த்தரை தேடுறேன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒரு ட்ரைனிங்குள்ளே. இன்றைக்கி நான் அன்பாக இருக்க முடியுதா? இல்லை. எப்படி இருந்தால் அன்பாக இருக்க முடியும்? எப்படி இருந்தால் அன்பாக வாழ முடியும்? எப்படி இருந்தால் அன்பாக நடக்க முடியும்? அதை என்ன இங்கே பண்ண ஒவ்வொரு நாளும் ஒரு ட்ரைனிங் எடுக்கணும். கோவம் வந்து இருக்கா, எப்படி கோவப்படாமல் இருக்கலாம், கோவப்படாமல் எப்படிலாம் இருக்க முடியும்? இங்கே வெளியில் வந்து இந்த பிரச்சனையை பார்த்தா தானே எனக்கு கோவம் வருது, நான் வெளியிலேயே வர மாட்டேன், நான் உள்ளே இருந்துக்கிறேன். தேவையில்லாத இடங்களுக்கு போனால் தானே அந்த பிரச்சனை வருது, நான் தேவையில்லாத இடத்துக்கு போகல. அப்படி நீங்கள் உங்களை ஒவ்வொரு விதத்தில் நீங்கள் காத்துக்கொள்ளும் போது நீங்கள் ஒளியை விரும்புகிறவர்களாய் மாறுவீங்க. ஒளியை, உங்கள் இடத்துல வந்த ஒளியை நீங்கள் விரும்பக்கூடியவங்களாக மாறலாம். ஆனால் ஒளி வந்திருந்தும் நம்ம எதை விரும்புகிறோம்னு சொன்னால், இன்றைக்கி இருளை விரும்புகிற ஒரு கூட்டமாய் காணப்படுது. தேவப்பிள்ளையே, இருளுக்குள்ளே நீ போக என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் உன் பக்கத்தில் இருக்க பொருள் கூட உனக்கு தெரியாது, உன் பக்கத்தில் நிற்கக்கூடிய மனிதர்கள் தெரியாது. ஆனால் வெளிச்சத்துக்குள்ளே வருவேன்னு சொன்னால், நீங்கள் வெளிச்சமாக இருப்பதனால மற்றவர்கள் எல்லாரையும் நம்ம பார்க்க முடியும். அந்த வெளிச்சத்துக்கிட்ட வரும்போது உன் பக்கத்தில் என்ன இருக்குன்றதை பார்க்க முடியும். அந்த வெளிச்சத்துக்கு வரும்போது உன் வாழ்க்கையில் என்ன குறைவு என்பதை பார்க்க முடியும். இன்றைக்கு பாருங்கள், சொல்லலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்போது அவர்கள் செய்கிற தவறை அவர்கள் உணர்ந்து, இனி நான் செய்ய மாட்டேன், அப்படி நடக்க மாட்டேன், அப்படி நான் வாழ மாட்டேன் என்பதை என்ன பண்ணுறாங்க, அறிந்து கொண்டாங்க. தாவீதை நீங்கள் பாருங்கள், ஒரு நாள் வெளிச்சத்துக்குள்ளே இருந்தவர், ஒளியை விரும்பினவர், மாடியில் சுற்றி கொண்டிருக்கும் போது அந்த இருளை பார்த்துட்டார். பார்த்தீங்களா? அவங்கள பார்த்தாங்க, அவர் தவறு செய்தாங்க. இப்போ அவர் எங்கே விரும்பினார்? இருளை விரும்பினார். இருளுக்குள்ளே போகிறார். இப்போது தேவனுடைய உறவு இல்லாமல் போகிறது. தேவனுடைய உறவு கட்டாயிடுச்சு. தேவனோட பழக்கத்தை மிஸ் பண்ணிட்டார். இப்போ பாருங்கள், தேவன் என்ன பண்ணுறது? ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசி வரார், ஒரு புத்திமதியை சொல்லுகிறார். ஒரு உதாரணத்தை சொன்ன மாத்திரத்தில் அவன் யார், நீதான் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் திரும்ப என்ன பண்ணார்? எந்த இருளுக்குள்ளே இருந்தாரோ,
எந்த இருள்ல இருந்து என்னென்ன காரியங்களை செய்தாரோ அதெல்லாம் விட்டு விலகி மறுபடியும் எங்கே வந்தார் தெரியுங்களா? அந்த ஒளியின் இடத்துல வந்தார், தன் வாழ்க்கையை புதுப்பித்து கொண்டார். இந்த நாளில் நீங்கள் கூட என்ன பண்ணணும் தெரியுமா? அப்படி உங்கள் வாழ்க்கை இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டா இன்னைக்கு ஒளிக்குள்ளே வருவதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். அந்த ஒளியினுடைய வாழ்க்கைக்குள்ளே வருவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். ரோமர் 1:18 நீங்கள் வாசிக்கும்போது பாருங்க, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கவனிங்க, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைத்திருக்கிற மனுஷன் அவளுக்காக என்ன பண்ணா? தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுதான். அப்போ சத்தியத்தை எப்படி அநியாயத்தினால் அடக்கணும்? சத்தியம் எனக்கு தெரியும், ஆனால் சத்தியத்தை இப்படி நான் வாழ மாட்டேன். வேதம் சொல்லுது சபைக்கு போகிறவங்களுக்கு அன்பாக இருக்கணும்னு சொல்லிக்குது, அதுதான் சத்தியம். சாந்தமாக இருப்பது சத்தியம். ஆனால் எப்படிங்க அன்பாக இருக்க முடியும்? எப்படிங்க சாந்தமாக இருக்க முடியும்? அப்போ வேதத்தை நம்ம எப்படி மாற்றணும்னு சொன்னால், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்க வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம். அப்படி விரும்புகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எங்கே போவோம்னு சொன்னால், அவனுக்கு தேவ கோபாக்கின வருகிறான். தேவ கோபாக்கின உள்ளவன். நாம் அப்படி இருக்கக்கூடாது. கவனிங்க, மோசேயுடைய சரீரத்தை எடுத்துக்கொள்ள வர தூதன் வந்து என்ன பேசினா தெரியுங்களா? சாத்தான் பேசுகிற மாதிரி பேசலை. கர்த்தர் உம்மை கடிந்து கொள்வார். ஒரே வார்த்தை, கர்த்தர் உம்மை கடிந்து கொள்வார். ஏங்க இவன் பேசுகிற மாதிரி பேசலாம், நாங்கள் பதில் பேச முடியுமா? மிக அவளுக்கு பேச தெரியாது நினைக்கிறீங்களா? பேச முடியும், ஆனால் பேசக்கூடாது என்பதை நிறுத்தினார். கர்த்தர் உம்மை கடிந்து கொள்வார், முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நாம் தேவன் அவங்கள பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற எடுத்துக்கிட்டது, அவங்களாம் விடவே கூடாதுங்க, அவங்கள ஒரு வழியாக்கி காட்டணுங்க. பார்த்தீங்களா எப்படி மாற்றுறோம்? சத்தியம் தெரிந்த நீ சத்தியம் மற்றவனாய் மாறுகிறாய். சத்தியத்தை இப்போ அநியாயத்தினால அடக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறுகிறார். அப்படி மாறக்கூடாது. அப்படி மாற வேண்டும் சொன்னால் நீ இருளை விரும்பக்கூடிய ஒரு மனிதன், இருளில் வாழக்கூடிய ஒரு மனிதன். இருளில் போகும்போது உனக்கு நல்லது தெரியவே தெரியாது. உன் வாழ்க்கையில் பக்கத்தில் நல்லதே நடந்தால் கூட உனக்கு ஒன்றும் புரியாது. காரணம் என்ன? நீ இருளை விரும்புகிற. இருளுக்குள்ளே வா. இந்த நாளில் கூட தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஒளிக்குள்ளே வந்து பாரு. இந்த ஒளியானது உன்னை சுற்றிலும் இருக்கிற காரியங்களை காண்பிக்கும். வேதம் அப்படி தான் நம்மளை பார்த்துக்கு நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்குங்க. நான் வெளிச்சமாக இருக்கிறேன். அப்போ அந்த வெளிச்சத்தை தேடி ஒரு கூட்டம் ஓடி வந்து, இந்த வெளிச்சத்தை தேடி ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? நம்ம பாத்தில் அமரம்படிக்கு வைத்திருப்பார். ஏன்னு சொன்னால், அந்த வெளிச்சம் உள்ள இடத்துல தான் அநேகர் வந்து என்ன பண்ண நிற்பார்கள். அந்த வெளிச்சத்துக்கு போனால் நம்ம ஒரு காரியங்களை செய்ய முடியும். இது என்னன்னு பார்க்க முடியும். என் கையில் இருக்கிறது என்னன்னு தெரியல, இந்த வெளிச்சத்துக்கிட்ட போனால் பார்க்க முடியும். மற்றவருடைய வாழ்க்கையை அறிந்து கொள்வதுக்கு உன் பக்கத்தில் வர வைப்பார். நீ வெளிச்சமாக இருந்தா உன்னை வெளிச்சமாக வச்சிருக்கிறாரு. நீ வெளிச்சத்துக்கு உரிமையாக மாறிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அப்படி தேவையில்லாத ஒரு வாழ்க்கை, இருளான வாழ்க்கை வாழாதபடிக்கு உங்களை மாற்றிக்கொள்ளணும். அதில் 19-20 சொன்னார். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கவனிங்க, தேவனை பற்றி அறியக்கூடிய ஒரு விஷயம் அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. தேவனே அவர்களுக்கு என்ன பண்ண அறிவித்திருக்க. ஆனாலும் அவர்கள் சத்தியத்தை அடக்கக்கூடிய மனிதர்கள். இந்த பூமியிலே வாழ்கிற நீ சத்தியத்தை அடக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது, சத்தியத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடியவனாக மாற வேண்டும். இன்றைக்கு அநேகர் பாருங்க, நல்ல சத்தியங்களை கேட்கிறார்கள், நல்ல சத்தியங்களை பார்க்கிறார்கள், நல்ல சத்தியங்களை போயிட்டு சபையில் போய் உட்காந்து கேட்டவர்கள் அநியாயம் அவருடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறதுனால அந்த சத்தியம் அவர்களை விட்டு வெளியே எங்கேயும் போவதில்லை. அந்த சத்தியம் அவரை விட்டு அவங்க குடும்பத்துக்குள்ள, கணவனுக்குள்ளேயோ அவங்க பிள்ளைகளுக்குள்ளேயோ இல்லை அவளுக்கு சார்ந்தவங்களுக்குள்ளே போவதில்லை. ஏன்னா அவள் சத்தியத்தை ஏன் இன்னைக்கு பிரஸ்தாபப்படுத்த முடியல? அவள் அநியாயம் செய்கிறவர்கள் அடக்கி வைக்கிறார். நான் போய் சொன்னால் யாருங்க கேட்பாங்க? நான் சொன்னால் நீயே பிடிக்கிறேன்றாங்க. அவள் பாருங்கள், அவங்களுக்குள்ள அந்த அநியாயம் அதை அடக்கி போடுகிறது. காரணம் என்ன? அவர்கள் இருளை விரும்புகிறார்கள், அவர்கள் இருளுக்குள்ளே வாழ்கிறார்கள், இருள் அவர்களை ஆண்டு கொள்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் விலக வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகுவதற்கு தேவனிடத்தில் நம்ம கேட்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஒளியை விரும்பக்கூடியவனாக இருக்க. என்னை தேடி வந்த ஒரு ஒளி, ஒளியானது அவர்களை தேடி வந்திருக்கு. வந்தும் அந்த ஒளி என்ன பண்ணுறவங்க விரும்பவில்லையா? இன்றைக்கு அந்த ஒளியை விரும்புகிற கூட்டமாய் நாம் மாற வேண்டும். பிலிப்பியர் 3 அதிகாரத்தில்
19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். கவனிங்க, இந்த இருளை விரும்பக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, அவருடைய முடிவு அழிவுக்கு நேராய் நடத்தப்படுது. அவர் லட்சையை விரும்புவார்கள். அவருடைய தேவன் வயிறு மாத்திரம்தான் சொல்லப்படுது. இருளை விரும்புகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, இருளுக்குள்ளே வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. இன்றைக்கி நீ இருளுக்குள்ளே வாழ்வே என்று சொன்னால் எப்போ பாரு சாப்பிட்டு கிடத்து உனக்கு வேலையாக போயிடும். எந்த நேரமும் பாரு உனக்கு மற்ற காரியங்கள், வேலைக்கு போகணுங்க, எதுக்கு சாப்பிடலாங்க, 3 வேளை சாப்பிட்டு தாங்க சொல்லுவாங்க பாருங்க. ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். அவங்களோட பழப்பு ஃபுல்லாகவே அந்த வயிற்றுக்காகத்தான் ஒன்று கிடப்பாங்க. இன்றைக்கி தேவ பிள்ளைகளே, அவருடைய தேவன் வயிறு, அந்த வயிறு கவனிச்சிங்களேன், அதோட முடியல. அவர்கள் அழிவை விரும்புகிறார்களாம், அவர்கள் அழிந்து போவார்களாம். அவர்கள் இருளிலே வாழக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கை இப்படிதான் முடிய போகிறது. இந்த வாழ்க்கை வாழ்வதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை, உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, உன்னை முன்குறிக்கவில்லை. உன்னை தெரிந்து கொண்ட நோக்கம், நீ ஒளியின் இடத்துல வருவாய் என்று. ஒளி உன்னை தேடி வந்திருக்கிறது. என்னை தேடி வந்த ஒளியை நான் இப்பொழுது தேடி போகிறேன். அவரோடு பழக போகிறேன். அவரிடத்துல நல்ல உறவு வைத்துக் கொள்ள போகிறேன். உறவு வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2-5 வரலும் வாசிங்க. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன் மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லவரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியருமாயிராமல் சுகபோக பிரியராயிராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அல்லேலூயா. இங்க நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, எப்படி இருப்பார்கள் என்பதை வேதம் அழகாய் கற்றுக் கொடுக்குது. இவர்கள் இந்த வசனத்தின் பிரகாரம் நீங்கள் பார்க்கணும்னா, இவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்ட மனிதன் தேவனுடைய பலனினால வாழ வேண்டும். ஆனால் பக்தியெல்லாம் பாருங்க, வேஷம்லாம் கரெக்ட் தான், ஆனால் அதனுடைய பலனை அவர்கள் மறுதலிப்பார்கள். அப்போ தேவன் கொடுக்கிற ஒரு பலனையும் தேவன் கொடுக்கிற ஒரு பலனையும் நீ மறுதலிக்கிறேன்னு சொன்னால் எங்கேருந்து உனக்கு வரும் பலன்? உலகத்தில் இருளில். அப்போ அந்த இருளானது என்ன பண்ணோம், உன்னை பூமியிலே வாழ்வதற்கு உனக்கு அனுமதி தரும். ஆனால் பூமியிலே வாழ்கிற நாட்களை வியாதியோடு வாழ முடியும், கண்ணீரோடு வாழ முடியும், குறைவுகளோடு வாழ முடியும், கஷ்டத்தோடு வாழ முடியும். ஏங்க இவ்வளோ பிரச்சனை எங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா, நீ அதை விரும்புகிற. தேவ பலனை ஒரு மனிதன் விரும்புவதில்லை. வேதத்தில் உள்ள மனிதர்களாக பாருங்க, அவர்கள் பலவீனப்படும் போதெல்லாம் தேவ பலனை நாடுகிறார்கள். பவுல்லாம் பாருங்க, ஒரு நாள் தேவனுக்கு விரோதமாய் நடக்கும் போது அவர் எப்படி இருந்தார் தெரியும். ஆனால் தேவனை நேசிக்கும் போது, தேவ வார்த்தை பிடித்துக் கொள்ளும் போது அவர் பலவீனம் என்று சொன்னால் தேவனை நோக்கி பார்க்கிறார், பலன் குறைவு என்று சொன்னால் தேவனை நோக்கி பார்க்கிறார். பா எனக்கு பலனை தாங்கப்பா. இப்போ ஆண்டு என்ன பண்ணுறது, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று பலனை கொடுத்தும் ஆஸ்வதிக்கிறார். பலன் தருகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வந்திருக்க பிள்ளையே, தேவ கிருபை உனக்கு வேணுமா, தேவன் உன்னை ஆட்கொள்ள வேண்டுமா, தேவனுடைய பிரசனம் உனக்கு வேணுமா, இன்னைக்கு நீ என்ன பண்ணணும், தேவ பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னால் நீ ஒளியின் இடத்துல வா. இந்த ஒளி தான் உனக்கு வேண்டிய பலனை கொடுக்கும். சும்மா வேதத்தை மாத்திரம் தூக்கின்னு போகிற ஒரு கூட்டமாக இருக்கக்கூடாது. வேதத்தை சுமக்கிற ஒரு பாத்திரமாய் நீங்கள் மாறும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒளியின் இடத்தில் வந்து பார். இந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அன்றைக்கு அந்த ஒளியின் இடத்துல வந்தார்கள், ஒளியை பார்த்தார்கள், ஒளியை பின்பற்றி அந்த ஒளியே பார்க்கும்படிக்கு அன்றைக்கு மந்தை மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் காண்பித்தார். இன்றைக்கு தேவ பிள்ளையே, வார்த்தை தான் அவனுக்கு ஒளியாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வார்த்தைக்கிட்ட வா, வார்த்தையோடு நெருங்கி, வார்த்தை உன்னை ஆஸ்வதிக்கும். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நாளில் கேட்ட வார்த்தையின் பிரகாரம் ஜனங்களை கர்த்தர் ஆஸ்வதிங்க. ஜனங்கள் ஆண்டவரே, என்னிடத்துல வந்த ஒளியை நான் தேடி போக போகிறேன், அதை விரும்புவேன் என்று சொல்லி உம்மோடு கூட நெருங்க, உம்மோடு கூட பழக, அப்பா பொல்லாத கிரியைகளை விட்டு விலக கிருபை தார்.
பலப்படுத்தும், ஆசீர்வதியும். ஜனங்கள் நாளுக்கு நாள் நம்முடைய கிருபையிலே வளர உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென். God bless you.